ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Four of Swords, okay. Nine of Cups, Nine of Wands, Three of Cups, Devil, Ace of Wands, Eight of Swords, Eight of Cups, Queen of Cups, Eight of Pentacles, Triple Eight Angels numbers important, okay. Two of Pentacles, Chariot. So, bottom of the deck, Four of Wands, okay. Yes, has done. Possibilities, innocence, okay. Turning in, experiencing, nothingness, okay. Travel, plunging to the past, adventure, comparison, mind, sharing. Dream. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டில் ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட், அது கன்ஃபார்மான விஷயமாகும். ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்டிங், ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஜீரோ நம்ம சொல்லலாம். இனி ஹோப் உண்டா அந்த ரிலேஷன்ஷிப்பில், இதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டால் அவங்களுக்கு டவுட். ஆக்சுவலி அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தீங்களோ அதே ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி 24/7 இவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ கரண்ட்லி நீங்கள் அதே தான் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓகே, எப்போ கால் வரும், எப்போ மெசேஜ் வரும், எப்போ என்ன புரிஞ்சுப்பான், எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வரும். ஸோ தலைக்கு மேலே ஒரு பாரத்தை வச்சுட்டு, மனசுக்குள்ளே ஒரு பாரத்தை வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்குறீங்க ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்டாச் ஆகிட்டு உண்டு, ரொம்ப எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு உண்டு. 24/7 இந்த ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணுறதும், இந்த ஒரு பர்சனோட மெமரிஸ்லேயே நீங்கள் ஜீவிக்கிறதும், இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயே இந்த ஒரு பர்சனை வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். பட் இதில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு லோ வைப்ரேஷன் ஆகும், ஒரு ரொம்ப டவுனான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இருக்கிறீங்க ஆக்சுவலி. பட் நமக்கு இங்கே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் வேணும், இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் வேணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேரேஜ் வேணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு மெடிடேஷனில் உட்காந்து அவங்கள நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க, அவங்கள நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. நம்ம யாரையுமே ஆக்சுவலாக டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்மளோட ஒரிஜினாலிட்டி, நம்மளோட பவர், நம்மளோட ஒரிஜினாலிட்டியில் எப்போவுமே நிற்கணும்.
24/7 நீங்கள் அவங்கள திங்க் பண்ணிகிட்டு இருக்கனால உங்கள் வைப்ரேஷன் டவுன் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இப்படி இந்த ஒரு வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல காரியங்கிறது சீக்கிரமாக நடக்காது. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வர மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வராது. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மெடிடேஷனில் உட்காந்து இந்த ஒரு சம்டைம் உங்களுக்கு தோணலாம், எத்தனையோ வாட்டி நான் மறக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் மறக்கவே முடியலை, எனக்கு 24/7 ஒரு பர்சனோட தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு மைண்ட் எதுலேயுமே ஃபோக்கஸ் ஆகலை, 24/7 ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி மறக்கிறது, என்னால் மறக்கவே முடியலன்னு மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷனில் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலி. பட் மெடிடேஷனில் உட்கார கொஞ்சம் நம்ம அந்த மெமரிஸ்லேருந்து ஒழிச்சு ஓடலாம், அந்த பர்சனோட நினைவுகள்லேருந்து ஒழிச்சு ஓடலாம். ஓரளவுக்கு நம்மளோட பவரில் நம்மளோட ஒரிஜினாலிட்டியில் நம்ம நிற்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஹோப் வேணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நெக்ஸ்ட்டு கட்டி தான் நோக்கி போகணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேரேஜ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு மெடிடேஷனில் உட்காந்து வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறக்கவே முடியல எனக்கு 24/7 தாட்ஸ் வருது அப்படின்னா மெடிடேஷனில் உட்காரும்போது ஷுவராக நமக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும், ஓரளவுக்கு நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்டு கிடைக்கும். சரியா? ஸோ வைப்ரேஷனை ஹையில் வச்சுக்கோங்க. ஓகே. தென் இது ஆக்சுவலி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், 2 பேருக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் உண்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட் நான் சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஸ்னேகம் உடான்னு கேட்டால் எஸ், நான் 24/7 இவனை திங்க் பண்ணிகிட்ருக்கலாம், இதே மாதிரி அவனுக்கும் என் மேலே ஸ்னேகம் இருக்கா, அவனும் என்ன 24/7 திங்க் பண்ணுறானா, நான் திங்க் பண்ணுற மாதிரி அவனும் திங்க் பண்ணுறானா, அவனுக்கு என் மேலே ஸ்னேகம் இருக்கான்னு கேட்டால் ஸ்னேகம் உண்டு. பட் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆனது வந்து 8 months இருக்கலாம், இன்றைக்கி May month இருக்கலாம், இன்றைக்கி 5 months இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகி இவர் போயிட்டு உண்டு. ஆக்சுவலி இஷ்டப்பட்ட ஒன்று, பயங்கர இஷ்டம் உண்டு இவருக்கும் அவங்கள பயங்கர இஷ்டம் உண்டு. பட் இஷ்டப்பட்ட ஒன்று ஓவர் திங்கிங் பண்ணி சரியாகாது, சுச்சுவேஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது ஒரு தோட்டில் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. இது ஒரு பர்சனல் லைஃப்பில் மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்டோ இல்லைங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக ஏதோ பெயின் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ அதனோட மெமரிஸ் எல்லாம் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் உண்டு. தென் இவர் கூட நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆனது, இவரை நீங்கள் கேர் பண்ணது, இவரே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே. எனக்கும் நாளைக்கு இதேமாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், இல்லைங்க என்னால் நீயும் ஹர்ட் ஆகும், ஒன்றால் நானும் ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி இனி இதில் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இவரோட மைண்டில் பழைய மெமரி இதெல்லாம் வந்துட்டு உண்டு. நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன்னா உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, நாளைக்கு நீயே நானும் சேரும்போது சம் ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் சமாளிக்க முடியாது, இல்லைங்க இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். அதனால் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் உங்களை விட்டு இஷ்டப்பட்ட ஒன்று ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே. என்கிட்ட கேட்டாச்சுன்னா நான் சொல்கிற விஷயம் உள்ளதுலேயே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு கேட்டேங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். ஓகே. ஸோ நம்ம யாருமே இங்கே ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஜீவிக்க வேண்டியது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேயே ஆகும். ஃப்யூச்சர் வந்து நம்ம கையில் கிடையாது. ஃப்யூச்சரில் நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம லைஃப்பில். ஏன்னா இன்றைக்கி நம்ம தூங்குறோம், நாளைக்கு காலையில் எழும்பாத தான் ஃப்யூச்சரில் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அப்புறம் நான் அப்படி ஃப்யூச்சரை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டைமில் நமக்கு இன்றைக்குள்ள டே நம்ம என்ஜாய் பண்ண மறந்துடுறோம். ஆக்சுவலி ஃப்யூச்சர் நம்ம கையிலே கிடையாது. ஒரு விஷயம் வாரத்துக்கு முன்னாடியே அதை நினைக்கிறது, கற்பனை பண்ணுறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, அந்த ஃப்யூச்சரே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, தென் இன்றைக்குள்ள டேயை மறக்கிறது. இன்றைக்கி ஆக்சுவலி நமக்கு இன்றைக்குள்ள டேங்கிறது பயங்கர ப்ரீசியஸ் ஆகும். ஓகே. நம்ம எப்போவுமே நல்லா மனசில் புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு, அது எதுவுமே பண்ண முடியாது, அது ஜஸ்ட் நமக்கு ஒரு லெசன்ஸ் அவ்வளோதான். ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது. நம்ம தேவையில்லாமல் கற்பனை பண்ணி கூட்டுறதை மிச்சமே தவிர ஃப்யூச்சருங்கிறது அது யூனிவர்ஸோட கைண்டாக இருக்கும். பட் நம்ம எல்லாருமே ஜீவிக்க வேண்டியது ஒன்லி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஓகே. இந்த நொடி நம்ம என்ஜாய் பண்ணுமா, இந்த டே நம்ம ஹாப்பியாக இருந்தோமா, இந்த டே நம்ம கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டோமா, எப்படியா இந்த ஒரு டே நம்ம கடந்து போகணும் ஒரு தோட்டில் தான் நம்ம எல்லாருமே ஜீவிக்கணும். பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் பயங்கர ஒரு நெகட்டிவாக இருந்துட்டு உண்டு. இவர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ட்ரூ இன்டென்ஷன் நமக்கு அதுதான். இவர் ஒன்றே முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி இவருக்கு அதை சொன்னேன், இவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய பார்த்துருக்கலாம்.
ஸ்கூல் லைஃப்லேயோ காலேஜ் லைஃப்லேயோ இல்லைங்க ஃபேமிலிலேயோ ரிலேஷன்ஷிப்னாலேயே நிறைய பேர் அடிபட்டு அதனால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சு அதனால் ஃபேமிலி கஷ்டப்பட்டு சொசைட்டியில் நிறைய நேம் டேமேஜ் ஆகி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இவர் கண்ணாலே பார்த்துருக்கலாம், இல்லைங்க இவரோட ஃபேமிலிஸ்லேயே நடந்திருக்கலாம். ஓகே, இதே அப்போ இவரோட லைஃப்பில் நீங்கள் சடனாக நீங்கள் இவரோட லைஃப்பில் நீங்கள் வந்ததும் இவர் கூட க்ளோஸ் ஆனதும் அட்டாச் ஆனதும் ஒரு போஸ்ட்டுங்க அந்த இடத்துல ஒரு ஃபியர் வந்துட்டு. ஓகே, அதே சேம் டைம் இவர் ஃப்யூச்சரை நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் எனக்கு நானும் அவ்வளோ சேராமல் போயிட்டா, இப்போ நானாக இருக்கட்டும் அவளாக இருக்கட்டும் மனசுக்குள்ளே 1000 ஆசைகளை போட்டு விதைக்கிறோம், ஆசைகளை வளர்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் நானும் அவ்வளோ ஒன்று சேராமல் போயிட்டா என்ன ஆகும்? நான் அப்போ அதனால் எனக்கு எவ்வளோ ஹார்ட் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இதெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறத காட்டிலும் நிற்காமல் போகிறது ரொம்ப பெட்டர்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இஷ்டப்பட்ட ஒன்றை இவரால் ஏற்றுக்கவும் முடியலை. அதனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. பட் நீங்களும் அதே லோ வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியும் இவ்வளோ தூரம் இவரை கேர் பண்ணியும் லவ் பண்ணி கடைசி வரைக்கும் என்னோட ஸ்நேகங்கிறது இவனுக்கு புரியாமலே போயிடுச்சு. நான் இனி என்ன பண்ணால் இவன் லைஃப்பில் வருவான், நான் இனி என்ன பண்ணாதான் இவனுக்கு என் ஸ்நேகம் புரியுங்கிற ஒரு டவுன்னா 24/7 அந்த ஒரு பர்சனோட தாட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஹோப் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா மெடிடேஷனில் உட்காருங்க. மெமரிஸ் இந்த ஒரு போஸ்டோட மெமரிஸ்லேருந்து ஒழிச்சு விடுங்க. சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் சேசிங் பண்ண அந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், இன்னும் இவருக்கு பயந்தான் அவர் இன்னும் ஒழிச்சோட தான் செய்வார். ஸோ அதனால் சேசிங் பண்ணாதுங்க. ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா அது மெடிடேஷன் பண்ணி மெமரிஸ்லேருந்து வெளியே வந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க. டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் நமக்கு கிடைக்கும். தென் இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்கன்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு என்ன தோடுது அப்படின்னா இவர் கெரியர் வைஸ் இவர் ஓகே அல்ல. ஓகே, இல்லைங்க இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லைங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ இல்லைங்க உங்களுக்கு கொண்டு தூர இடத்துல கொண்டு தாமசம் ஆகிறதுக்கோ இவர் எதிர்பார்க்குற கெரியரில் இவருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லைங்க இவருக்கு நல்ல சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களே இவரோட ஜாபையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இவருக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல்லாம் இல்லை, இஷ்டம் உண்டு. பட் இந்த பர்சன் நினைக்கிறது என்ன அப்படின்னா அவளோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அவளோட பார்வையாக இருக்கட்டும், அது நீங்கள் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. நான் இனி அவளோட மெமரிஸில் நான் இருந்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எனக்கு வேலையும் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறது கெரியரும் ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை, லைஃப்பும் ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை. நான் இனி அவளே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக லைஃப்பில் நான் ஜீரோவில் நிற்க வேண்டிய ஒரு தோட்டத்துக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஓகே, இவர் உங்களையும் இவரோட கெரியரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இவருக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட். இவர் மனசிலாக்கிற வேண்டிய விஷயம் நம்ம ஆசைப்படுற ஒரு லைஃப்பை நம்ம ஜீவிக்கணும், இல்லைங்க நமக்கு ஆசைப்பட்ட ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் விஷயம் கெரியர் ஆகும். எனக்கு ஃபினான்ஷியலி நான் ஓகே இல்லைமே நான் அவளுக்கு கொண்டு நான் எப்படி மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லைங்க அவளுக்கு கொண்டு நான் எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், அந்த ஒரு தாட் தான் இவருக்கு. ஓகே, இவர் உங்களையும் கெரியரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இவருக்கு ஆக்சுவலி கெரியர் ஓகே இல்லை, அதே சேம் டைம் இந்த பர்சனுக்கு மனசிலாக மாட்டேங்குது. ஓகே, இந்த ஒரு பர்சனோட சக்ஸஸ் நீங்களாகும், விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்களாகும். இவரோட லைஃப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஏகப்பட்ட சக்ஸஸ் ஃபினான்ஷியலி இவர் ஓகே ஆகிறது. மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவருக்கு நல்ல கெரியர் இருந்துட்டு உண்டு, நல்லா ஃபினான்ஷியலி இவர் க்ரோ ஆகிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு உண்டு. ஓகே, பட் இல்லைங்க இவருக்கு ஃபினான்ஷியலி எந்த ஒரு குறை மேபி இவருக்கு ஃபேமிலி தான் இவரை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இவருக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இவருக்கு வந்துட்டு இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஓவர் திங்கிங் பண்ணி இவர் மூவ் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் லைஃப்பில் ஜீரோ ஆகும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்துட்டு நமக்கு ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு பர்சன் மனசிலாக்கிறது இப்போ கரண்ட் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிஸும் அதுதான் ட்ரூ இன்டென்ஷன் நமக்கு அதுதான். இவர் உங்களையும் கெரியரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இவருக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இஷ்டம் உண்டு. பட் சம்பாதிச்சு கெரியரில் க்ரோ ஆகிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ட்ரூ இன்டென்ஷன் தான் இவருக்கு இருக்குது. உங்களோட மேரேஜ் பண்ணிக்கிறது டிசைர் ஆகும் இவருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் உங்களை மூவ் ஆனதுக்கு ஒரு பக்கம் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நான் 24/7 நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணுற நானும் ஒன்று இப்போ நீ என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க நானும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா
கரெக்டாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜுங்கிறது வராது. இன்னைக்கு என்ன சொல்கிறது, இவரை பொறுத்த மட்டும் நான் என்ன சேஃப்டி பண்ணிக்கணும், நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நான் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகணும், ஃபினான்ஷியலி நான் ஓகே ஆகணும். ஓகே ஆனால் தான் நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியும். இல்லைங்கி என்ன சொல்கிறது, ஃப்யூச்சர் நீ எனக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? ஒன்னே நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்னே நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீ நீ என்ன சொல், நீ என்ன கேர் பண்ணுற மாதிரி, நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி 24/7 என்னால் ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருக்க முடியும். திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட கெரியரை யார் பார்ப்பா? அப்படி கெரியரை நான் க்ரோ ஆகலைங்க, நான் எப்படி ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ஃப்யூச்சரில் நாட்கள் வரை போயிட்டுருக்குது. கெரியர் நான் செட் ஆகலை, ஃபினான்ஷியல் நான் செட் ஆகலை. அதனால் நீ எனக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? ஓவர் திங்கிங் பண்ணி அவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, இப்போவுமே இவர் கெரியரே அவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்களே கெரியரா, பட் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாரு. கெரியரு ஓகே எல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் கெரியரில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இவருக்கு லைஃப்பில் இவர் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ என் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் கனெக்டடாக இருக்க ஒரு டைமில் நான் சம்பாதிச்சுனா, வேலைக்கு போனேன்னா, எனக்கு அது இருந்துச்சா இது இருந்துச்சான்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல. பட் நீ என் கூட கனெக்டட் இருக்கக்கூடிய ஒரு டைமில் உன்னோட மெமரிஸாக இருக்கட்டும், இல்லைங்க உன்னோட அந்த சிரிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா உன்னோட பார்வையாக இருக்கட்டும், அது எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஆத்மா திருப்தி, ஆத்மா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு உண்டு. அதனால் எனக்கு லைஃப்பில் எனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் டவுன் இல்லை, ஒரு ப்ரீசியஸ், நான் ஒரு கிஃப்டட்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இவரோட லைஃப்பில் நீங்கள் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு மூவ் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை ஒன்றுமே சரியில்லை, ஒன்றுமே ஓகே இல்லை, ஏன் எனக்கு லைஃப்பில் இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குது, என்ன சொல்கிறது, ஏதோ லைஃப் போயிட்டுருக்குது, ட்ராவலிங் ஆகும் லைஃப், ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு, நானும் ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கேன், அதில் நான் சந்தோஷமாக இருந்தேனா, ஹாப்பியாக இருந்தேன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பாதையில் போயிட்டுருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு பவுண்டரியாக செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, உங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு ஒரு பர்சன் மனசிலாக்கிறது எனக்கு இப்போ டைம்ஸ், பட் இவருக்கு மனசிலாக்க மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்ல போனால் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாதனால தான் இவருக்கு லைஃப் 0 ஆகிட்டு உண்டு. இவருக்கு லைஃப் வந்து ஒரு டார்க் ஆகிட்டுன்னு ஒரு விஷயம் இவருக்கு இது வரைக்கும் மனசிலாகலாம். பட் இவருக்கு நல்லா தெரியும் இது. நான் இவர் திங்க் பண்ண விஷயம், ஒரு டைமில் நான் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணி, ஒரு டைமில் நான் ஹாப்பியாக இருந்தேன், ப்ரீஸஸாக இருந்தேன். இப்போ என் லைஃப்பில் ஒன்றுமே ஓகே இல்லை, நான் ஏதோ ஒன்று நினைக்கிறேன், லைஃப் ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு, நம்மளும் ஏதோ எந்த வேலை லைஃப் போயிட்டுருக்கோம் அதே வேலை நம்மளும் போயிட்டுருக்கோம். ஏன் நம்ம லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லைங்கிற ஒரு விஷயம் இவருக்கு மனசிலாகலை. ஓகே, இவரோட மேபி இது ஒரு பர்சனோட கர்மா. ஆக்சுவலி இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கர்மா இவருக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசிலாக்கி கொடுக்கும். இவர் எவ்வளோ தூரம் கெரியரில் எஃபோர்ட் கொடுத்தாலும், இவர் என்னெல்லாம் பண்ணி பார்த்தாலும், இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு ப்ரீசஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வேணுங்கிற ஒரு விஷயத்தை இவரோட கர்மா இவருக்கு மனசிலாக்கி கொடுக்கும். இவருக்கு லைஃப் டோட்லி டார்க் ஆகும். பட் டிசைராக இவருக்கு ஒரு ஆசை இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும், நீ என் லைஃப்பில் வேணும், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறது இவரோட ஆசை. ஆக்சுவலி ஒரு ட்ரீம் ஆகும். ஓகே, பட் இங்கே நமக்கு ரிலேஷன்ஷிப்பை ஒட்டுமொத்தமாக இவர் சரண்டராக பண்ணியிருக்காரு. ஏன்னா கரண்டி இவர் ரொம்ப டவுன் ஆகும்ப்பா. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பர்சன் பயங்கர நெகட்டிவ் ஆகும், முடிஞ்சு போனது திங்க் பண்ணுறது, ஃப்யூச்சர் நினச்சி திங்க் பண்ணுறது, உங்களை மறக்க ட்ரை பண்ணுறது, இது சுச்சுவேஷன் சரியில்லைங்கிறது, வேலை சரியில்லைங்கிறது, பல தாட்ஸை மைண்டுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணி கரண்டி பயங்கர டவுன் ஆகும். இவருக்கு இப்போ டவுனாக இருக்கிறனால இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இங்கே இருக்கார். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கேன், எல்லாத்தையும் இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு டோட்லி இவர் ஓவர் திங்கிங் பண்ணி டவுன் ஆகிட்டு உண்டு. நம்ம லைஃப்பில் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், லைஃப் நம்ம நினைக்கிற ரீதிக்கு போகாத ஒரு டைமில், எதுவுமே நம்ம ஃபேவரபுளாக நடக்காத ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைப்போம். எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க, என் லைஃப்பில் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் ஏதோ ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. அதுதான் இவருக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட்லி போயிட்டுருக்குது. இவர் கெரியரை செட்டில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து பேசலாம், இல்லைங்க உங்களை அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதை பற்றி ஒரு தாட்ஸ் யோசிக்கலாம். இவர் ஒரு பவுண்டரி இவரை செட் பண்ணி வச்சுட்டு, உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணாத அளவுக்கும், உங்களை கம்யூனிகேஷன் பண்ணாத அளவுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு.
ஓகே. இவரு இப்ப நினைக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, ஏற்கனவே இப்போ சிச்சுவேஷன் சரியில்ல. எனக்கும் டைம் சரியில்ல. டோட்டலி நான் 0ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டைம்ல தேவையில்லாம நான் உன்னையும் அதில கொண்டு போட்டு, உன் மனசுலயும் ஆசைய விதைச்சு வச்சுட்டு, 2 பேரும் 0ன்னு நிக்க வேண்டியதான். ஏற்கனவே நீங்க 0 ஆக்சுவலி நீங்க ஆல்ரெடி ரொம்ப எமோஷனலி நீங்க அட்டாச் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியுது இவருக்கு நல்லாவே. 24/7 இவரே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இவருக்கு நல்லா தெரியுது. இங்க ஒட்டுமொத்தமா நீயும் அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்க. இப்ப நானும் அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கேன். இப்படி 2 பேரும் முன்னோட்டு போறக்கூடிய ஒரு டைம்ல நம்ம என்ன சொல்றது? லைஃப்ல நம்ம நினைக்கிற ஒரு நம்ம ட்ரீம் நிறைவேறாதுங்க ஒரு தாட்லயாவது இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் சொல்லப்போனா. ஓகே. இவர் ஆக்சுவலி மனசிலாக்குறதுல ஒண்ணே ஆக்சுவலி நீ ரொம்ப அட்டாச்டா இருக்க. நீ ரொம்ப என்ன சொல்கிறது இன்னசென்ஸாக இருக்க நான் நினச்சிட்டு பார்த்தேன். உன்னை விட இன்னசென்ஸாக இருக்க நான் நிற்கிறேன். ஏன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் எங்கெல்லாம போகிறேன் எங்கெல்லாம வரேன். பட் எனி டைம் என்னோட மைண்டில் இருக்கிற ஒரு தாட்ஸுங்கிறது உன்னோட தாட்ஸ் தான். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு எங்கே போனாலுமே இவருக்கு மைண்டில் ஒரு தாட்ஸ், இந்த இடத்துல நீங்களும் ஒன்று கூடி வந்தீங்க நல்லா இருந்திருக்கும்ல, இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ இவர் மனசில் இருக்கிற ஒன்று நான் ஒன்று இன்னசென்ஸ் நினச்சிட்டு ஒன்று பார்த்தேன் அப்படின்னா, ஒன்றை விட இங்கே நான் இன்னசென்ஸாக இருக்கேன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது. பட் இவருக்கு ஒரே விஷயம் மட்டும் மனசில் ஆகலை. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப் டோட்லி டார்க்காக இருக்குது, 0ல நிற்குது. இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு ஹாப்பினஸும் இல்லை. இவருக்கு அது ஒரு விஷயம் மட்டும் மனசிலாக்க மாட்டேங்குது. இது நீங்கள் இல்லாதனால தான் இவருக்கு லைஃப் 0ல நிற்கணுங்கிற விஷயம் இவருக்கு மனசிலாக்க மாட்டேங்குது. இவர் நினைக்கிற விஷயம் நான் நினைக்கிற ரீதிக்கே லைஃப் போக மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஆக்சுவலி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம கெரியரில் ஃபஸ்ட்டு க்ரோ ஆகும், நம்ம கெரியர் ஃபஸ்ட்டு ஓகே ஆகட்டும், எல்லாம் ஓகே ஆன பிறகு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணலாம். அப்படின்னா ஒரு நாள் கெரியரும் ஓகேயான மாதிரி இல்லை, ஒரு நாள் ஃபினான்ஷியலியும் ஓகேயான மாதிரி இல்லை, ஒரு நாள் இவருக்கு லைஃப் இவர் நினைக்கிற ரீதிக்கும் போகலை. இவர் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடும்ட்டு. ஓகே, என்ன நடக்குதோ நடக்கட்டும், லைஃப் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகட்டும், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், அந்த ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இதில் மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இவர் இப்போ கரண்டி இவருக்கு உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷனும் பயங்கரமாக உண்டு. இந்த ஒரு பர்சன் இவரோட கர்மா இவருக்கு உங்களோட வேல்யூ பர்த்து மனசிலாக்கி கொடுக்குது. இவர் இப்போ மனசிலாக்கிறது ஒட்டுமொத்தமாக இவர் ஆக்சுவலி இவர் நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போதே இவர் பாதி இங்கே டவுன் ஆகிட்டுண்டு. இவர் இப்போ நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஒரு டவுனான ஒரு டைமில் இல்லைங்க, நான் ஒரு லோவாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஆக்சுவலி இவர் நினைக்கிற மாதிரி லைஃப் போகலை. அதை நினைக்கக்கூடிய ஒரு டைம் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லோரும் அவங்க நினைக்கிற ரீதிக்கு லைஃப் போகுது அப்படின்னா இவர் நினைக்கிற ரீதிக்கு லைஃப் போகலாம். அதில் இவர் ஃபுல்லாக இங்கே டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி இவர் என்ன நினச்சார் அப்படின்னா, இவங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபினான்ஷியலி ஓகே ஆகும், கெரியரில் ஓகே ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம திங்க் பண்ணலாம். இப்போவே நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கெரியரை ஓகே ஆகாதுன்னு ஒருக்காக தான் இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட. பட் இப்போ இவர் தனக்கு நினைக்கிற விஷயம் இவர் ஆக்சுவலி இப்போ கர்மாவாக இவர் ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் அனுபவிச்சிங்களோ, பெயின் அனுபவிச்சிங்களோ, எத்தனை தூரம் நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இவர் பிளாக்கில் போடுறது, பவுண்ட்ரி செட் பண்ணி வைக்கிறது, பிடி குடிக்காமல் ஓடினாரோ அப்போ அது உங்களுக்கு எத்தனை தூரம் ஹர்ட் ஆகிருக்குமோ அத்தனை தூரம் இவருக்கு இப்போ கரண்டே ஹர்ட் ஆகுது. இவர் இப்போ ஆல்ரெடி ஒரு பவுண்டரி இவரை செட் பண்ணி வச்சுட்டு இவர் இப்போ நினைக்கிற விஷயம் என்னன்னா, நான் இப்போ லைஃப்பில் தோற்று நிற்க, ஒரு 0ல நிற்கேன், டவுனாக நிற்க, இந்த ஒரு டைமில் அவளோட சப்போர்ட் இருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு வார்த்தை என்கிட்ட வந்தாவா எல்லாம் சரியாகும், ஒன்றும் இல்லை, ஸ்மைல் ப்ளீஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரு பாசிட்டிவாக சொன்னால் எனக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஈகோவையும் ஆட்டிடியூடையும் வச்சுட்டு நான் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன பாக்கிட்டு இவருக்கு ஆக்சுவலி இஷ்டம் இல்லாமல்னாலும் இவருக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. பட் என்ன அப்படி நீங்கள் இவர் உங்களை இந்த அளவுக்கு மைண்ட் பண்ணாமல் இருக்க ரீசனே நீங்கள் தான். இவர் நினைக்கிற விஷயம் என் லைஃப்லேயும் ஒன்றும் சரியில்லை, இதுக்கு நீ வேறு 24/7 என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க, 24/7 நான் தான் மெயினாக நிற்கிறேன். 2 பேர் இப்படி போனால் 2 பேரும் சேமாக இருந்தோம் அப்படின்னா லைஃப் எப்படி முன்னோட்டு போகும். ஒரு ஆளாவது பவராக இருக்கணும். இங்கே நீயும் லோவாக இருக்க, இங்கே நானும் லோவாக இருக்கேன். ஓகே. இவர் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாரு, இவராலையும் முடியலை. டோட்லி இப்போ இவர் மனசிலாக்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என் லைஃப்பில் எவ்வளோ பேடான சுச்சுவேஷன் இருக்கட்டும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நான் 0ல நிற்கட்டும், நான் தோற்று போய் நின்னாலும் சரி, நீ மட்டும் என் லைஃப்பில் இருந்திருந்த அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காதுங்கிற விஷயத்தை இவர் இப்போ ஃபீல் பண்ணுறாரு.
அதனால தான் இப்போ இவருக்கு டூ இன்டென்ஷன் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு இவர் உங்ககிட்ட இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா இவர் இப்போ டோட்லி 0 நிற்கிறார், டவுன் ஆகி நிற்கிறார். இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் இவரை 0 ஆக்கிட்டு உண்டு ஆக்சுவலி. ஓகே, இவருக்கு இப்போ அவங்களோட சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட், ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் இவருக்கு இப்போ தேவைப்படுது ஆக்சுவலி. இவருக்கு தோணுது கூட டைம் ஸ்பெண்ட், அவங்க கூட பேசினவங்க கூட பழகினவங்க கூட அட்டாச் ஆகினா இவரோட மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் அது சரியாகன்னு இவருக்கு நல்லாவே தோணுது. இந்த ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு போஸ்டோட மைண்டு ஓகே அல்ல ஆக்சுவலி. டோட்டலி இவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, புதுசாக யோசித்து பார்க்குறாரு, புதுசாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. பட் இவரோட மைண்டை ஒருபோதும் இவரால் சரி பண்ணவே முடியல. இவரோட மைண்டில் 24/7 அவங்களோட தாட்ஸ் உண்டு. ஓகே, 24/7 இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இங்கே நமக்கு இவர் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் வராமல் இருக்கிறதுக்கும், இல்லைங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காமல் இருக்கிறதுக்கும், இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க ரீசன் நீங்கள் தான். ஏன்னா இவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். நீங்கள் இவரை ரொம்ப ஸ்நேகிச்சுட்டு இருக்கிறீங்க, இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க. 24/7 இவரே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இவருக்கு ரியலைஸ் ஆனாலே ஆகும். இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. சேசிங் பண்ணாதுங்க, ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதுங்க. உங்களோட ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? மேபி உங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் கூட பேசணும், ரொம்ப உங்களுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ எவ்வளோ ட்ரிகர் ஆனாலும் சேசிங்கில் போகாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, அப்படி நீங்கள் சேசிங் பண்ண இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துட்டு நிற்பாங்களே தவிர இவர் ஒரு ஆக்ஷன் மூலம் இறங்க மாட்டேன். இவர் ஆக்ஷன் மூலம் இறங்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிடைக்காத ஒரு டைம், நம்ம கையை விட்டு இது போயிருமோ, நம்ம இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கல, இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம கையை விட்டு போயிருங்கிற ஒரு தாட் இவருக்கு வந்தால் மட்டும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். பட் நமக்கு இங்கே ஆக்ஷன் கார்டு வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இவர் ஃப்யூச்சரில் இப்போ நமக்கு எப்படிலாம் 7 months கூட நமக்கு 7 month வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 7 weeks 7 days 7 month வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இதுக்குள்ளே இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார், ஆக்ஷன் எடுப்பார். பட் இது இன்னும் சீக்கிரமாக ஆக்கணும் அப்படின்னா இவரை நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. எப்போவுமே இருக்கிற ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்க ஆசைப்பட மாட்டோம். கிடைக்காத ஒரு பொருளை தான் விலை கொடுத்து வாங்க ஆசைப்படுவோம். நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னா இவர் அங்கேயே இருக்கட்டும், நான் அங்கே இருக்கேன், நீ இங்கே இரு சொல்லிட்டு இருப்பார். ஆக்ஷன் மூலம் இறங்க மாட்டாங்க. நீங்கள் அவைலபிள் இல்லாமல் போங்க, உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க, பயங்கர பிஸியாக இருங்க, கெரியரில் க்ரோ பண்ணுங்கள், மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். ஸோ பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு வாங்க, கோயிங் வித் ப்ளஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் போங்க. ஸோ நீங்கள் டிட்டாச்மெண்ட்டில் நீங்கள் இல்லைங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இருக்கட்டும், நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாகுது, அன்றைக்கி நான் உன்னை பார்த்துருக்கேன், இந்த ஒரு தோட்டில் தான் இருப்பாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அவைலபிள் இல்லாமல் இருங்க. இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுப்பார், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். ஓகே, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுங்கள், செல்ஃப் லோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லோ வைப்ரேஷன் நிற்காதுங்க. ஏன்னா இவருக்கும் உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, இவருக்கும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற தாட் உண்டு, ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணுங்கிற தாட் உண்டு. பட் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா இவர் ஆக்ஷன் எடுக்கிறது லேட் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் உங்களால் மூவ் ஆன் ஆகி வெளியே வர முடியுமோ அவ்வளோ தூரம் மூவ் ஆன் ஆகுங்க. இவர் ஒரு ஆக்ஷன், இவர்கிட்ட ஒரு சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மறக்கவே முடியலை, மூவ் ஆன் ஆகவே முடியலை, சும்மா அவங்கள பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசிலாக்கிக்கோங்க. 24/7 அவங்கள திங்க் பண்ணனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஸோ நேற்று வரைக்கும் 24/7 திங்க் பண்ணிங்கல்ல, நீங்கள் நினைக்கிறது என்ன நடந்துச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவான அவுட்கம் கிடச்சிது? ஒன்றுமே கிடைக்கல, 0. மறுபடியும் நீங்கள் 24/7 திங்க் பண்ணணும், உங்களுக்கு அதான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் மெடிடேஷன் பண்ணி அதுலேருந்து வெளியே வாங்க. ஓகே, ஸோ 24/7 ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு வேலையை பாருங்கள். ஸோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் நீங்கள் போவீங்க, நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. ஓகே, அவைலபிள் இல்லை அப்படின்னா இவர் ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருப்பார். ஸோ அதனால் அவர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. ரிலேஷன்ஷிப்பை அவைலபிள் இல்லைன்னு காட்டிக்கோங்க. இனி இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். A letter important, C letter important, T letter important, D letter important, I letter important, E letter important, N letter important. ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்க நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டனான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 888 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 44 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 51 இம்பார்ட்டன்ட். ஓகே, 34 important, 43 important,
28 important, 29 important, 49 important, 46 important, 58 important, 20 important. ஓகே, நீ இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இல்லை, மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஓகே. இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.